எங்க அண்ணனுக்கு தான் அவங்கள கல்யாணம் பண்ணிருக்கு. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலான்னு தான். உன் அண்ணன் தான் அந்த படுபாவியா? பாவமியா அந்த பொண்ணு. ஒரு நல்ல குடும்பத்துல சம்பந்தம் பண்ணலான்னு பேசி முடிச்சிருந்தாங்க. அந்த படுபாவியால அவ வாழ்க்கையே நாசமாயிடுச்சு. ஏன் பாட்டி, புஷ்பாக்கு பேசின அந்த மாப்பிள்ளையோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது அது நல்ல பேரு, மறந்து போச்சியா? ம், உங்க வீட்டு பொண்ணு அவங்களுக்கு பேசின மாப்பிள்ளை பேர் கூட உங்களுக்கு தெரியல? வயசாயிடுச்சுல்லப்பா, பழசெல்லாம் மறந்து போகுது. ஓ ஆமா, புஷ்பாக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்கும்போது நீங்கெல்லாம் எங்க இருந்தீங்க? பக்கத்து ஊருக்கு போயிருந்தோமையா. காலையில வந்து பார்த்தா கந்த கோலமா உட்காந்துருந்தா. நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்க அண்ணன் போதையில இருந்தா சரி, ஆனா உங்க பொண்ணு தெளிவா தானே இருந்தா. ஆமா, அப்ப எங்க அண்ணனை கிட்ட வர விடாம தடுத்துருக்கலாமே. அடிச்சிருக்கலாம், கையில கிடைக்கிறத ஏதாவது எடுத்து அடிச்சு அவங்கள காப்பாத்திக்க ட்ரை பண்ணிருக்கலாம். அது உன் அண்ணன் முரட்டுத்தனமா அவகிட்ட நடந்திருக்கான். ஒரு பொண்ணால எவ்வளவுதாயா போராட முடியும்? ஓ அப்படி வரீங்களோ? நீங்க அவங்களுக்கு எந்த முறையில பெரியமான்னு சொன்னீங்க? நானும் அவ அம்மாலும் சின்னாயி மக்க பெரியாயி மக்க. என்ன, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அத்தான் நீங்க, இப்ப அப்படியே பெரியமான்னு மாத்தி பேசுறீங்க. அது அவன் அப்பா முறையில அத்தை, அம்மா முறையில பெரியமா. ஓ பாட்டி, நான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். 7 வருஷம் உள்ள இருந்திருக்கேன். என்கிட்ட பொய் சொன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. ஏ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒன்று பர்பஸாக மறைக்கிறாங்க. ஆக இவங்க சொல்ற எல்லாமே உண்மை கிடையாது.